திருவாரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் SIR எனப்படுகிற சார் அது வந்து இந்த பணிகளை வாக்காளர் சேர்ப்பு, இறந்தவர்கள், வெளியூர் சென்றவர்கள் இவரெல்லாம் நீக்கிற அந்த பணிகளை எல்லாம் ஒரு மாத காலம் நாளையிலிருந்து வருகிற 12வது மாதம் 4ஆம் தேதி வரை அந்த பணிகளை சிறப்பாக சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக மாவட்டத்தினுடைய PLA 2 எல்லாம் அழைத்து அவரிடத்துல கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அதனை முறையாக சரியாக செய்ய வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். சரியாக செய்து முடிப்போம். ஏன்னா கடந்த காலங்களில் இறந்தவருடைய வாக்கு என்பது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா வாக்காளர் பட்டியலிலும் இறந்தவர் வாக்குகள் நீக்கப்படாமல் நீண்ட நெடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் வெளிவந்த வாக்காளர் பட்டியலில் நாங்கள் அதற்கு முன்னாலே நீக்கி கொடுத்த பட்டியல் எதுவுமே இறந்தவர் வாக்குகளை நீக்கவில்லை, வெளியூருக்கு சென்றவர்களுடைய வாக்குகளை நீக்கவில்லை. இவையெல்லாம் இந்த குறைபாடெல்லாம் தீர்க்க வேண்டும் என எல்லோரும் அவருடைய நீண்ட நெடிய நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த பொழுது இப்ப இந்த SIR மூலம் நீக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அதனை அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் முழுமையாக பயன்படுத்தி சரியான வாக்குகள், இதுதான் கரெக்டான வாக்குகள் என்கிற அளவில் அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சரியான வாக்குகள் இருந்தால் அதில் அதிமுகவை வெற்றி பெறுவதற்கு எந்த கட்சியாலும் முடியாது. அதிமுக வெற்றி பெறும். அதுல திமுக அதிமுக போட்டி போட முடியாது. சரியான வாக்குகள், முறையான வாக்குகள், இருக்கிற வாக்குகளை வந்து வாக்காளர் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அமைச்சர் நேரு சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலா வந்து திமுக கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்கு, அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளும் போயிட்டு இருக்கு. கூட்டணி தான் உங்களுக்கு. நாங்கள் பலமாக இருக்கிறோம், எங்களுடைய கூட்டணியும் பலமாக இருக்கிறது. அது தெரியும், போக போக தெரியும், பேசுகிறவர்களுக்கெல்லாம் போக போக தெரியும். எங்களுடைய கூட்டணியும் பலமாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும், எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால யாரு வந்தாலும் இந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும், எடப்பாடியார் தான் முதலமைச்சர் தான். அவருக்கு இவ்வளவு நாள் தெரியாதா? 8.25 ஆண்டுகள் அதிமுகவை வழிநடத்துகிற தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அம்மா இறந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை முழுமையாக வழிநடத்துகிற தலைவராக எடப்பாடியார் அவர்கள் முழு மூச்சோடு கடுமையான உழைப்பு, கடினமான உழைப்பு, சும்மா வந்து பொறாமப்படக்கூடாது, யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, கடுமையாக உழைத்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். கட்சியுடைய பொதுச்செயலாளர் வந்திருக்கிறார். அவர் 8.25 ஆண்டுகளாக அதிமுகவை காப்பாற்றி இருக்கிறார், அதிமுக தொண்டர்களை காப்பாற்றி இருக்கிறார், நிர்வாகிகளை காப்பாற்றி இருக்கிறார். எனவே நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் எல்லோரும் எடப்பாடியார் பக்கம் நிற்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுக்கிற நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கையாகத்தான் இருக்கும். அவர் பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு மாத காலமாக ஏதாவது பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏதாவது உள்ள இருந்து அது வந்து மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். வெளியே போய் பேசுறது வேற, இயக்கத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு ஏதாவது தேவையில்லாதவற்றை பேசினால் அந்த இயக்கம் வந்து பெரிய பாதிப்பை சந்தித்து விடும். தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது. சீனியர் அப்படி சொல்றாரு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இது நேரமா, இது தேர்தல் நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும் என்பது எல்லாருடைய கடமை. அந்த கடமையிலிருந்து செங்கோட்டையன் தவறிவிட்டார். அது மட்டுமல்லாமல் கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை மீறி கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவரோடு சந்தித்து இதை போன்ற நடவடிக்கை ஈடுபடுகிற போது பொதுச்செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். பொதுச்செயலாளர் எடுத்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை. அப்பதான் ஒரு கட்சி கட்டுப்பாடாக கொண்டு போய் செல்ல முடியும். கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மதுரையில தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் தாவேகாவோடு கூட்டணி பேசவில்லை, அவர்களும் எங்களோடு கூட்டணி பேசவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக வலிமையாக இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய வலிமையாக இருக்கிறது. அதிமுக ஆட்சி பெறப்போகிறது, எடப்பாடியார் முதலமைச்சராக போகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்